இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதனால திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்ல சேலஞ்ச் பண்றார். யாரை சேலஞ்ச் பண்றாரு? உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டையும் குறை மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுறார். இதை யாரை வச்சு பேசுறாரு? நீங்களாம் யோசிக்கணும். தலைவர் அண்ணாமலையோ கேசவ நாயகமோ பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா எங்களை மாதிரி தொண்டர்கள் நாங்களாம் பெருந்தன்மையா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம். தொண்டனுக்கு ஒரு நியாயம், தலைவருக்கு நியாயம். நயினார் நாகேந்திரன் வச்சு பேசுறாரு. இது சொல்றாரு நயினார் நாகேந்திரன் தப்பா. ஒண்ணு அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கு நயினார் நாகேந்திரன். அரசியல் நாகரிகம் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கும். நெல்லையில் நயினாரை மேடையில் வைத்துக் கொண்டே மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சரின் பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் எந்த ஒரு எதிர்வினையையும் ஆற்றாத நிலையில் அவர் இதற்கு ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிட்டிருக்க வேண்டும் என்று கராத்தே தியாகராஜன் நயினார் நாகேந்திரனை பொது மேடையிலே வைத்து சாடியிருக்கிறார். இதனால் பொது மேடையில் பாஜகவுடைய உட்கட்சி பூசல் வெடித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜகவின் மாநில செயலாளராகவும் அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளராகவும் இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் நயினார் நாகேந்திரனை பொது மேடையிலேயே கடுமையாக சாடி இருக்கக்கூடியது பாஜகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக கடந்த வாரம் நெல்லையில் அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் பங்கேற்று இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நயினார் நாகேந்திரனும் கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருந்தார். அந்த வகையில நயினாரை அந்த நிகழ்ச்சியில் வைத்துக் கொண்டே முதலமைச்சர் மத்திய அரசை சாடி பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். முக்கியமாக நெல்லைக்கு அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது நெல்லைக்கு நிதி உதவி வழங்காததை குறிப்பிட்டும், அதே போல தமிழக அரசுக்கு நிதி உதவி ஒன்றிய அரசு மத்திய அரசு வழங்காததை குறிப்பிட்டும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவர் சாடியிருந்தார். முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது என்று அவர் பேசியிருந்தார். அதே போல இந்திய வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தால் போதுமா? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டிற்கு வந்தால் போதும் என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வியை எழுப்பியிருந்தார். மேலும் நெல்லைக்கு அல்வா ஃபேமஸ் என்பது போல மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்கும் அல்வா தான் ஃபேமஸ் என்றெல்லாம் குறிப்பிட்டு கடுமையாக மத்திய அரசை முதலமைச்சர் சாடியிருந்தார். இதற்கிடையே நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா வியாசர்பாடியில பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டமானது பாஜக தரப்பில் நடத்தப்பட்டது. அதில் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் பங்கேற்று பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அப்பொழுது அவர் பேசுகையில நயினார் நாகேந்திரனை குறிப்பிட்டு கடுமையாக சாடி இருக்கிறார். முக்கியமாக நெல்லையில் அந்த முதலமைச்சர் பேசும் பொழுது மத்திய அரசை கண்டித்து அவர் பேசும் பொழுது இதற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டாமா என்று அந்த அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். முக்கியமாக நிகழ்ச்சியில் நயினாரை வைத்துக் கொண்டே பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் குறை சொல்லி பேசியிருக்கிறார். இவர் இப்படி பேசும் பொழுதே அந்த நிகழ்ச்சியிலிருந்து நயினார் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டாமா?
குறைந்தபட்சம் அவர் வந்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்க வேண்டாமா, பத்திரிகையாளர்களை சந்தித்து கண்டன அறிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் நயினார் நாகேந்திரனை குறிப்பிட்டு அவர் வந்து பேசியிருக்கிறார். பாஜகவை குறைவாக பேசிய முதலமைச்சரை கண்டித்து பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்ற கேள்வியையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். நான் இப்படி, அதாவது நயினார் குறித்து நான் இப்படி பேசுவதற்கு அண்ணாமலை என்னிடம் கோபப்பட்டாலும் சரி, அண்ணாமலை வந்து பெருந்தன்மையாக இருப்பது போல என்னால் பெருந்தன்மையாக இருக்க முடியாது என்றெல்லாம் குறிப்பிட்டு நயினார் நாகேந்திரனை கடுமையாக சாடி கராத்தே தியாகராஜன் வந்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் மாநில தலைவருக்கு காய் நகர்த்தி வந்த ஒரு நிலையில அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் வந்து அவர் மீது அதிருப்தியில இருந்தாங்க. தற்பொழுது இந்த உள்கட்சி பூசல் என்பது மேடையிலேயே வந்து வெடித்து இருப்பதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளராகவும் அதே போல மாநில அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் நயினார் குறித்து இப்படி பேசி இருப்பது கட்சியினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.